ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஸ்பார்க் தாட் ஆஃப் த டே. ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும்போது தேர் ஆர் டூ திங்ஸ். ஒன் இஸ் ரியாக்டிங், இன்னொன்று ரெஸ்பாண்டிங். ரியாக்டிங் சொல்லும் போது ஒரு கோபமான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருப்போம். அண்ட் ரெஸ்பாண்ட் போது வித்தியாசமாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், எப்போது நம்ம காலை மிதிச்சிட்டாங்கன்னா உடனே ஒரு டென்ஷன் ஆயிடுவோம். இல்லைனா ஒரு பைக்கில் போயிட்டுருக்கோம், போகும்போது குறுக்க யாராக வந்துட்டாங்கன்னா உடனே நம்ம பண்ணுற ஒரு ரியாக்ஷன் நெகட்டிவாக இருக்கும், கோபமான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் ரெஸ்பான்ஸுன்றது ரொம்ப தன்மையாக பொறுமையாக செய்கிற காரியம். இதுதான் நிறைய நேரத்தில் நம்மளுடைய லைஃப்பில் முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுது. பைபிளில் பார்த்தோன்னா, ஏசப்பாவை அரெஸ்ட் பண்ண வரும்பொழுது அந்த கெத்செமனேல எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது பேதுரு ரியாக்ட் பண்ணுவார். என்ன பண்ணுவார்னா, அந்த சோல்ஜருடைய காதை வெட்டிடுவார். இது ஒரு ரியாக்ஷன். அண்ட் ஆண்டவர் சொல்லியிருப்பார், மோசையை பார்த்து ஜனங்கள் தண்ணி கேட்குறாங்க போது மக்கள் ஃபுல்லாக முறுமுறுத்துட்டே இருப்பாங்க. அந்த முறுமுறுப்பை பார்த்தோன்னே மோசைக்கு என்ன பண்ணுறதே தெரியாது, அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருப்பார். அவரை போட்டு தொந்தரவு பண்ணியிருப்பாங்க. ஆண்டு சொல்லியிருப்பார், இந்த முறை நீ கோலை கொண்டு போ, ஆனால் கண்மலைகிட்ட பேசுன்னு சொல்லியிருப்பார். த இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் வெரி கிளியர், நீ பேசணும் மோசைன்னு சொல்லியிருப்பார். ஆனால் அந்த நேரத்தில் சூழ்நிலையை பார்த்தோன்னே மோசையை மக்கள் பண்ணுற முறுமுறுப்பை பார்த்து அந்த மலையை 2 முறை ஓங்கி அடிச்சிருவார். ரியாக்டிங். இந்த மாதிரி ரியாக்ஷன் ஒரு பெரிய கான்சிக்வன்ஸை ஏற்படுத்தும். பார்த்திங்கன்னா, ஏசப்பா பேதுருவை கடிஞ்சு கொள்கிறாரு, பட்டயத்தை சாவான்னு சொல்லுவார். இங்கே மோசே தன்னுடைய பெரிய பிரதானமான ஒரு காரியம், அந்த ஒரு கானானுக்கு போக வேண்டிய ஒரு காரியத்தை இழக்கிறாருன்னு பார்க்கணும். ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்க்கும் போதில் வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 15 அதிகாரம் 1 வசனம், மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஒரு மெதுவான ஒரு பிரதியுத்தரம், நம்ம செய்ய வேண்டிய ஒரு சாஃப்டான ஒரு ஆன்சர். இங்கே பார்த்திங்கன்னா, யோசேப்புடைய வாழ்க்கையில் அவனுடைய 10 அண்ணன்மாரும் அவனை வெறுத்து அவனை விற்று போட்டு ஒரு அடிமையாக்கிடுவாங்க. அவன் தரிசனத்தை என்ன பார்த்தானோ அதுதான் நடந்திருக்கும். அவனுக்கு என்ன ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தாரோ அதே போல் இந்த 10 அண்ணன்மாரும் எகிப்துக்கு போவாங்க ஃபுட் இல்லாத நேரத்தில். அப்போது ஃபாரோனுக்கு கீழே 2nd பிளேஸில் யோசேப் இருப்பார். அப்போ பார்ப்பார், அண்ணன்மாரெலாம் இருக்கிறாங்களே. அந்த நேரத்தில் ரியாக்ட் பண்ணோன்னா யோசேப் ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். பட் யோசேப் ரியாக்ட் பண்ணிக்க மாட்டார். ரேதர் he responded with forgiveness. ஒரு மன்னிப்புன்ற ஒரு காரியத்தில் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பார். இதே மாதிரி ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் ஒரு இரத்த சாட்சியை மறிச்சிருப்பார். அவனை சுற்றி இருக்க எல்லாரும் பல்ல கடித்து அவனை கல் எறிஞ்சு கொண்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் பார்த்து ஸ்தேவான் சொல்லிப்பார், ஆண்டவரே இவர்களை மன்னிங்க, இவங்க மேலே இந்த பழியை வச்சிடாதீங்க, இந்த பாவத்தை சுமத்துறாதீங்கன்னு ஒரு ரெஸ்பான்ஸ். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலுமே ஆண்டவர் இந்த காரியத்தை எதிர்பார்க்குறாரு. ரியாக்டிங் இஸ் வெரி காமன். ஆனால் ரெஸ்பான்ஸ் ஒரு சரியான உத்தரவு கொடுக்கும்போது தான் கோபத்தை தணிக்கும். இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் நம்ம யங் பீப்புள் மத்தியில் பார்க்குறோம். வெரி குயிக்லி தே ஆர் ரியாக்டிங். ஆனால் கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் ரெஸ்பான்ஸ் ப்ராப்பராக இருக்கும் போது, வசனம் சொல்கிற மாதிரி ஒரு மெதுவான பிரதியுத்தரம் இருக்கும் பொழுது அது நிறைய காரியத்தை உக்கிரத்தை ஆற்றக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்களா இல்லை ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களா? நிறைய டைம் ரியாக்ட் பண்ணிடுறோம்ல. ஒரு சின்ன ஆஃபீஸில் டென்ஷன், காலேஜில் ஒரு சின்ன டென்ஷன், வீட்டில் அம்மா ஒரு காரியம் கேட்டாங்க, உங்களுக்கு அது பிடிக்கல, உடனே ரியாக்ஷன். இன்றைக்கி அந்த ரியாக்ஷனை மாற்றி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அந்த சூழ்நிலையை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும், அந்த அட்மாஸ்பியர் நீங்கள் காத்துக்கொள்ள முடியும், மெயினாக உங்கள் சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியும். நிறைய பேர் கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணிவிட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படி சோர்ந்து போயிடுறீங்களே. இந்த கிறிஸ்துவின் அன்பு நம்மகிட்ட இருந்தால் மாத்திரம்தான் நம்ம ஞானமாக செயல்பட முடியும், ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். இன்னையிலேருந்து இன்றைக்கி ஒரு முடிவெடுங்களேன். லார்ட், I will not react, I will respond properly. இந்த வசனத்தின்படி நான் மெதுவான பிரதியுத்தரம் கொடுப்பேன், எனக்கு உதவி செய்யுங்க, என்னை பலப்படுத்துங்க. நீங்கள் கேளுங்க, ஆண்டவர் கட்டாய உதவி செய்வார். God bless you.